பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். தேவன் இந்த பூமியை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தி அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று ரோமர் 3:24 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5:9 வாசிக்கிறோம். வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து, நித்திய ஆக்கினையிலிருந்து, நரகத்திலிருந்து தப்புவிக்க இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியிலே நமக்காக சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதுனாலே கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறோம். இதுவே தேவன் நமக்கு தந்த பெரிய ஆசீர்வாதம். நீதிமானுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியிலேயும் நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார். நீதிமானை பசியினால் வருந்த விடார் என்று நீதிமொழிகள் 10:3 வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நன்மையும் குறைவிடாதபடி நன்மையினால் திருப்தியாக்கி நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று நீதிமொழிகள் 10:6 வாசிக்கிறோம். அவன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பிரியவனானான் என்று வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய பிரயாசத்தையும் கர்த்தர் நீதிமானுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமானுடைய பேரை கர்த்தர் புகழ் பெற்று விளங்கச் செய்வார். 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அவனை கனப்படுத்தி தேவன் உயர்த்துகிறார். அவனுடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் போஷிக்கப்படுவார்கள் என்று நீதிமொழிகள் 10:21 வாசிக்கிறோம். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10:28 வாசிக்கிறோம், நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமான்கள் தேவனை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதினால், தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் கர்த்தர் அவருடைய நம்பிக்கைக்கு பலனை அளித்து அவருடைய இருதயம் மகிழ்ச்சியாகும்படி கிருபை செய்கிறார். ஆகவே நீதிமானாக மாற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவோம். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.